நாங்கள் இந்த சந்தைக்கு தினம் பெறாது விருப்பமில்லை ஐயா. பொடிக சின்ன காலத்துல இருந்த கல்யாணம் இந்த கடையெல்லாம் தூக்கு பிடிக்காகும். கடையை கட்டிட்டாங்க. அதுதான் நீங்கள் சொல்லுங்க. இதான் பாருங்க இந்த அம்மாண்ட கொட்டில் இப்படி அங்க ரோட்ல போட்டு வித்தா நாங்க என்ன வியாபாரம் செய்யறது? எந்த ஜனத்தை கொண்டு வாங்க கிளிநொச்சி பெறாப்பழமே பா பாசத்தை பாருங்க. இல்ல ஐயா படத்துக்கு வர நான் எங்களை படுத்தேன். நடக்குது ஜனாதிபதி மட்டத்துக்கு நாங்கள் போவோம். இந்த மாற்றம் கிளிநொச்சி பொது பேருந்து நிலையம் இங்கே இருந்து கிளிநொச்சி சந்தைக்கு போய் பார்ப்போம். வணக்கம், யாழ்ப்பாணத்து சுதன். இப்போ எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால் இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற கிளிநொச்சி சந்தையை தான் போய் பார்க்க போகிறோம். கிண காலத்துக்கு பிறகு வந்துருக்கு. ஆட்டோக்காரன் என்ன நிற்கிறேன் வேணும் பனங்கிழங்கு எல்லாம் வச்சு விற்கணும். என்ன பகுடியாண்டா பெட்ரோலுக்கு வரிசையில் நிற்கிற வாகனங்களை பாரு. இன்னும் அந்த பெட்ரோல் பிரச்சனை தட்டுப்பாடு போகவே இல்லை. இதானோ சந்தை. கரைச்சி பிரதேச சபை என்று போட்டிருக்கிறோம். இதா அந்த யூடியூப் சேனல் வச்சுக்கோ கூட கடையை எடுத்து போடட்டா. யூடியூப் சேனல் வச்சுக்கோ கூட கடையை போட்டு விடட்டா. வீடியோ எடுக்கலாமா? வீடியோ எடுக்கலாமா? எடுக்கடா. எங்கே இருந்த நீங்கள் கிளிநொச்சி தானோ? என்ன விலையாம்மா கிழங்கு பெனங்கிழங்கு? 100 ரூபா வாங்க கட்டு. அம்மாட்ட வந்து வாங்குவோம். கச்சான் கச்சானு 100 ரூபா. நீங்கள் அது டிவியில் தெரிவிங்க. அது டிவி இருக்குல்ல அதுதான் நீங்கள் சொல்லுங்க. கிழங்குல இல்லை கிழங்கு வாங்கினேன் பாருங்க பெனங்கிழங்கு. அம்மாண்ட கடை குட்டியோ தகர கொட்டிலான்னு வச்சு போட்டு வச்சு விற்கிறா. உங்களுக்கு யாராவது உதவி செய்ய விரும்பினா செய்யலாம். எனக்கு நேரடியாக நீங்கள் இதெல்லாம் தொடர்பு கொள்ளுங்க. தெரியும் யார் யார் வச்சுக்கிறீங்க கடை? நீங்களும் அப்பாவும் வேறு அப்பாவும் தானே வச்சுக்கிறோம். ஓம் அப்பாவும் 2 பேரும் கணவன் மனைவி. ஓ காலை காட்டுவோம். காலையில் ஆமாம் வீரர் செலவோமா குன் இப்போ முதல் காயப்பட்டு ஐயா வாய் பேச மாட்டாரா? காது வீடியோ எடுக்கிறது போட வந்தேன் நான் யூடியூப்ல. சின்ன சின்ன பெட்டி கடை தான் பார்த்தீங்கன்னா இந்த பேர் கதைக்கிறது வந்து எனக்கு சரியாக விளங்க இல்லை. ஆனாலும் உங்களுக்கும் விளங்குமோ தெரியல. நான் உங்களுக்கு கேட்டு சொல்கிறேன். இந்த தகர கோட்டு இல்லாமல் வச்சுக்கிறா பாருங்க. இந்த கிழங்கெல்லாம் அங்கே இருந்தாம்மா வருது பூனாரி கிழங்கா. இப்போ நீங்கள் ஒரு நாளும் வந்து போகிறீங்களோ? ஒவ்வொரு நாளும் வரோம். கிளிநொச்சியில் எந்த ஊர்? கிளிநொச்சி மகள் வீடு 4ஆம் வயலில் இருக்கிறா. அங்கேயும் போகிற இல்லை. எங்களுக்கு பிள்ளைகள் 2 பிள்ளைகள் பார்க்குறவையோ நானும் உழைச்சி கொடுத்தா தான் அது இருக்கும் கஷ்டம். இது அளவுக்கு இதெல்லாம் நீங்களானோ எல்லாம் கொண்டு வாங்க. உங்கள் மாதிரி ஆட்டோகிட்ட வாங்கி 10 ரூபா 20 ரூபா லாபம் இருக்குது தானே. 10 ரூபா 20 ரூபா லாபம் வச்சுதான் விற்கிறான் பாரு. இந்த கிழங்கெல்லாம் கொண்டு வந்து தருவீங்களோ இல்லாட்டி நீங்கள் கொண்டு வந்து தருவீங்கம்மா? பூனாரி கிழங்கா பெனங்கிழங்கு. எனக்கும் பெரிய ஆப்ரேஷன் ஒரு மாறு எடுத்துட்டாங்க. அப்பாவுக்கு கிட்னி அது அவர் போயிட்டாரு. கொள்ளுங்க கொண்டு முழுமையான விளக்கத்தை பெற்றுட்டு நீங்கள் வந்து ஏதாவது உங்களால் விரும்பினா என்னென்னாலும் வந்து நேரை பார்த்து செய்யணும்னா செய்யலாம். சரியோ அதுவும் கூட விருப்பம் தான் எடுத்துடணும். பப்படம் மலைக்கு எல்லாம் கட்டி கொடுத்தாங்க. யூனியன் குளத்தில் தான் நாங்கள் இருக்கோம் நானும் அப்பாவும். இப்போ 7ஆவதுபடியாக நாங்கள் இந்த பேமெண்ட்டில் படுக்கிறோம். பேமெண்ட்டில் படுத்துக்குவோம். இல்லை ஐயா படுத்துக்கு வர நான் எங்களை படுத்தோம். வீடு உடஞ்சி அங்கே அப்போ போமிட்லாம் இருக்குது. போமிட்லாம் இருக்குது. போமிட்லாம் இருக்குது தம்பி. அது காணியத்தை துப்புராக்கி அந்த வேலியெல்லாம் களவெடுத்து போயிட்டாங்க. தவறமெல்லாம் சும்மா இருக்குது. விதானியார் சொன்னார், ஐயா இந்த மலையில் இதில் இருக்காங்க, உங்களை கொண்டு போய் முதியோர் உள்ளத்தில் நான் கடிதம் தரேன், கொண்டு போய் விடுங்க.
எங்களுக்கு விருப்பம் இல்லை ஐயா. பிடிக்க சின்ன காலத்தில் இருந்த கல்யாணம் முடிச்சு நான் பெரிய இல்லை. அதனால நான் என்ன கொண்டு போய் அங்கே விட்டுறது முடியல உள்ளத்தில். அப்படி நாங்கள் இதில் தான் உழைச்சி சாப்பிட்றோம். பிள்ளைகளுக்கு சரியான கஷ்டம். அதுகளுக்கு ஒரு மரம் இல்லை. செல்வநகரில் இருக்குது ஒரு காணி எடுத்தேன், அதுக்கு பூமிக்கு இல்லை. இந்த ஆட்டோக்காரன் தான் கொண்டு 6 லட்சத்துக்கு எடுத்து பிள்ளைகள் வெயில்ல போயிட்டு வருவேன் கட்டாயம். இதுதான் பாருங்க இந்த அம்மாண்ட கொட்டில். உங்களுக்கு எல்லாம் ஒழுகுறீங்க சைடில் இதெல்லாம் சும்மா வச்சுங்க. நீ சைட்லன்னு சொல்லி காட்டுறா. இந்த தக்காளி பெட்டி வச்சு பழைய வச்சு பலகை வச்சுக்கோங்க. எல்லாம் ஒழுகுது சார். பலகை வச்சு தான் வச்சுக்கலாம். எல்லாம் ஒழுகுது. போயில இது என்ன சாமி? சரியம்மா நான் போட்டு விட்றேன். இது படுக்கிறது எல்லாம் இதுக்குலாம் இதுக்குள்ளே நான் படுப்பேன். ஐயா பஸ் ஸ்டாண்டில் படுப்பேன். சரியம்மா நான் போட்டு விட்றேன். என்னென்னு சொன்னால் அந்த அம்மா இப்போ வீடியோவில் காட்டினா தானே நீங்கள் உங்களுக்கு விருப்பமானாங்க நேரடியாக வந்து உதவி செய்யுங்க. பப்ளிக் மார்க்கெட் கிளீன் வச்சு பாருங்க. இது எந்த பக்கத்து அளவு முதல் வந்த நான் கனகாலம் ஆச்சு வந்து நான் சாப்பாடு கடையில் எல்லாம் இருக்குது. பாட்டு படிக்க வேண்டியது கொப்பரைட் வராமல் இருந்தால் சரி. இந்த கிளிநொச்சி முல்லைத்தீவுக்கெல்லாம் ஒரு அடையாளம் என்னென்னா இந்த சிவப்புமான். நீங்கள் நடந்து போட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கால் கையெல்லாம் இப்படி சிவப்பாக இருக்கும். பாருங்க மோட்டர் பைக்கெல்லாம் அப்படியே அந்த சிவப்பு அடிக்க வாங்கிக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் சின்ன வயசுல 10 வயசுல நான் இங்கே எல்லாம் 2-3 வருஷம் வந்து தெரிஞ்சேன்னா பழைய ஞாபகங்கள் இருக்கு எனக்கு. இங்கே வந்து தேங்காய் கடை போய் பார்ப்போம். தேங்காய் சந்தை போல கூடுதலாக இந்த பக்கம் தையல் கடைகள் அது எல்லாம் இருக்குது. பாருங்க தேங்காய் கடைக்குள்ளுக்கு வருதுங்க. தேங்காய் சந்தை இதே நான் ஒரு ஆள் சந்தை போயிட்டியா தேங்காய் போட்டு கொண்டு இருக்காரு ஐயா. எடுக்கலாம் அவரா மாட்டி விட்டுட்டீங்க. ஒரு கூட என்ன எவ்வளோ போகுது கிலோ கணக்கு? 1 கிலோ தேங்காய் 130 அமைஞ்ச பாருங்க. இதில் அண்ணா என்ன தேங்காயோ உங்களே தேங்காய் தொழிலுக்கு தெரியுமா? எத்தனை பிரிவில் இருக்குது தேங்காய்? என்னென்ன சைஸுங்க? கிலோ தான். கிலோ தான் 130. 130 கிலோ கிடைக்கும். விற்பனை விலையோ இல்லாட்டி கொள்வனவு? விற்பனை வந்து அது சரியா? இது கொள்வனவை. சரி சரி வேலை செய்வீங்களா? சரி நீங்கள் செய்யுங்க. நாங்கள் கூட்டுவோம் நல்லா பைக்கு நம்பர் எல்லாம் அங்கே போகுது. கொழும்புக்கு போகுதான் பாருங்க. இப்போ கொழும்புல விற்பாங்களே 500 போவா பிக்சட் ஃப்ரெஷ். வந்தது கிளிநொச்சி தேங்காய். கிளிநொச்சியை சுற்றி பழந்தனது இல்லை. ஓ ஒரு வகையான வேறு ஒரு ஆள் இங்கே ஒவ்வொருத்தர் வந்து வாங்கி கொண்டு போய் நான் பாருங்க தேங்காய் கூட இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களாண்ணே பாட்டை போட்டுட்டாங்க கொப்பரைட் அடிக்க போகுது. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து வாழைக்குள்ளையில் அதில் கொண்டு வந்துருக்கீங்கன்னா சரியாக 10 மணி இப்போ இலங்கை நேரப்படி இங்கே பாருங்க. அண்ணா வாழைக்குள்ளையோ வெத்தில போகுது. அது இது பல ஜூஸ் கடை. அண்ணா இந்த ஜூஸ் கடை எடுக்கலாமாண்ணா? ஜூஸ் பார் நேச்சுரல் ஜூஸ் பழச்சாறு கரும்பு ஜூஸும் அடிக்கிறாங்க. வாழைக்குள்ளையில் அதில் வச்சுக்கணும். வீடியோ எடுக்கலாமாம்மா? ஆமாண்ணா வாழைக்குள்ளை இல்லாமல் அங்கே எந்த வருதம்மா? திருவையாறு வட்டக்கச்சி நான் கொடுக்குறா கிளிநொச்சி வேந்தான் பாருது. இங்கே அன்னாசி செவ்வாழையும் இங்கே வருது பாருங்க. இங்கே அண்ணா செவ்வாழை 1 கிலோ எவ்வளவு? வீடியோ எடுக்கலாமாண்ணா? வீடியோ எடுக்கலாமா? 500 ரூபா 1 கிலோ. அது 550. இது பெருசு சின்ன அது என்ன ஒரே இனமா? ஒரே இனம்.
ஏன் கிளிநொச்சியில் வருதா செவ்வாழை வைக்க வருதா இளஞ்சோழன் முல்லைத்தீவு பக்கம் கொஞ்சம் அழுகுதான்னு சொல்கிறவே தான் பார்த்துக்கொண்டே போவோம். அப்பா பலாப்பழத்தில் வாசம் மூக்க துளைக்குது. அண்ணன் பலாப்பழம் பட்டுறார் எடுப்போம். இதா பாருங்க கிளிநொச்சி பலாப்பழமே பா வாசத்தை பாருங்க அதுவும் அங்கே அடிச்சிட்டு எனக்கு. எவ்வளோண்ணா கிலோ? காய் கணக்கு துண்டு கணக்கு அப்படிதான் கொடுக்குறாரு. எவ்வளோ துண்டு கணக்கு? ஒரு துண்டு 500 600 அதில் கீழே வரைக்கும் இருக்கு. இந்த துண்டு போதும் அப்புறம் நல்லா ருசியாக இருக்கு. நல்லா இருக்கு. நான் போயிட்டு வரேன். வாழைப்பழ குலைகள் அது எல்லாமே இருக்குது. இங்கே ஒரு அம்மா பாக்கு வெட்டுறா. எடுக்கலாமாம்மா பாக்கு? சின்ன சிதறல் வந்தாலும் விரல் சரி. 1300 ஆகும். நீங்கள் நடுத்து விற்கிறீங்களோ? கடைக்காரர் சீவி கொடுக்குறவ சீவி கொடுக்குறீங்களா கிலோ? இஞ்சால உங்களோட கடையே? இதுதான் அம்மாண்ட கடை. கதிரமலை கதிரினி நல்ல ஒரு ஆளுக்கு கொடுத்த கடை அதை செய்ய கொடுக்க எனக்கு விற்கன்னு சொல்லி சொல்லிட்டேன். மற்றது இஞ்சா வட்டி கொடுக்குறேன். கிலோ கணக்கு வட்டி கொடுக்குறாங்க. எவ்வளோ கிலோ கொடுக்குறது? கிலோவுக்கு 100 கிலோவுக்கு 100 ரூபாவா? நல்ல அனுபவம் போல உங்களுக்கு. என்ன கொஞ்சம் பேர்னாலும் சரி கவனமாக இருக்கும். வழக்கம் இல்லை. அது சரி. பிள்ளைகளும் இருக்கிறோமா? ஒரு ஆள் 14-15 வயசு. நீங்கள் தனியாக வீட்டை உணர்த்து? நானும் பிள்ளை தான். இவர் காட்டு தைக்கல மோசம் போட்டேன். அப்போ கடையை கொடுத்தேன் செய்கிறதுக்கு. கடையை போய் சொல்லி பூட்டை வச்சுட்டேன். இதே சேவை தரும். சரிவினா சரி நம்ம கொஞ்சம் சொல்லாங்க. கொஞ்சம் காலம் சரி. சரி கட்டதுக்கிட்டாங்களா கேட்ட மாதிரி? நீட்டாக போனால் தரேன். சரி அம்மா. அனுஷா வெத்திலை வாணிபம் வந்து இது வந்து இந்த பூசைகளை தேவையான பொருட்கள் வச்சு விற்கிற கடை. முதல்ல வெத்திலை கடைகள்லாம் பாருங்கள். அண்ணன் இந்த வெத்திலை கடைகளில் சீவலில் பாருங்கள். அருட்கொடி வெத்திலை வாணிபம் சீவல் இதெல்லாம் கோயில் சாமான்களே அண்ணன். கோயிலுக்கு தேவையான சாமான்கள். அது என்னது? மற்றது பட்டுகால் இது சங்கம் எவ்வளோண்ணே? 100 ரூபா. 100 ரூபாவா? சரி வேறுங்க. வெத்தில வந்து குவிஞ்சிருக்குது. இதெல்லாம் கடைகள் இப்பயே கடைகளை பாக்கு வெட்டுற கடை இருக்குது. கடை இப்போ நல்ல மாற்றம் கலைக்கலாம். இந்த ஐயா பாக்கு வெட்டுறார். ஐயாவோட கதைக்கலாமா? எல்லாம் வேலையாக நிற்கிறீங்க. வேண்டாம் மாட்டீங்கன்னா என்ன நடந்ததுன்னு தெரியல. முதல் காலங்களில் வரைக்கும் நல்லா கதைச்சு பேசி பழகினா இப்போ என்ன மாற்றமோ தெரியலை. யார் செய்த வேலையோ தெரியலை. தேங்காய்க்கு புகை போடுறாங்க நெருப்பு. வாங்கோ நாங்கள் வந்து வீடியோ எடுக்க வந்தோம். நாங்கள் கதைப்பீங்களோ? இதே பார்ப்பீங்க. அது சரி. அம்மா வெக்கப்படுற பாருங்க. ஐயா மாதிரி அம்மா மாதிரிலாம் வெக்கப்படுங்க. அது சரி. நடப்பது எல்லாம் சிறப்பாகவே நடக்கும். அது சரி. இந்த பாருங்க லோன் எடுத்து போட்டு கட்டையில் அமைக்கணும். என்ன பிரச்சனைனா எல்லாரும் விட இந்த என்ன மரம் வந்துட்டுது கிளம்ப அறகுறாய். தேங்காய் விற்பனை இல்லாததுல வட்டி எடுக்கிறாவோ இன்னொன்று தெரிகிறேன். என்னத்துக்கம்மா இதை வெட்டுறீங்க? தேங்காய் அன்னைக்கு. இப்போ இது வந்து உங்கள்கிட்ட விற்பனை இல்லாமல் கிடந்த தேங்காயா? தேங்காய் விற்காம கிடந்தாடுது. ஏன் விற்பனை இல்லைன்னு நினைக்கிறீங்க? சனமண்டா சனமெல்லாம் வெளிநாடு ஓடுது. நம்ம எல்லாம் ஓடிட்டு ஒரு சனம். அப்போ என்ன பண்ண போறீங்க? வெளிநாடு தானே போகணும். இல்லாட்டி தேங்காய் செய்து விற்கலாம். இதுவும் கூட கடையாக்கா? நீங்க சொல்லுங்க கொஞ்சம் உங்களோட இந்த வியாபாரங்கள் அதில் பற்றி. வியாபாரத்தில் இங்கே இங்கே தேங்காய் ஓடுதே இல்லை. சனம் தருது இல்லை சந்தைக்கு. ஏன் அப்படி? சந்தை அங்கே ரோட்ல போட்டு விற்றா நாங்கள் என்ன வியாபாரம் செய்யறது? அது சரி. வெளியில தான் வியாபாரம் செய்யணும். போட்டு வழியை போட்டு கொண்டு இருந்தா நாங்கள் இந்த சந்தைக்கு தினம் பெறாது. நாங்கள் என்ன விற்கிறது? வரி கட்டி கொண்டு இருக்கிறோம். நாங்கள் எவ்வளவு படி நீங்க விற்கிறீங்க? ஒரு தேங்காய் 140 130 100. வெளியில
வெளியிலேயும் கொஞ்சம் கூட விற்கணும் கூட விற்கிறேன் கிலோ அதுலேயே வந்து வாங்கி கூட அதுலேயே அது அலை போகுது சந்தைக்கு முன்னுக்கோ அங்கே அந்த டிப்போ ரோட் இப்போ ரோட்டில் அதான் பிரச்சனையே சொல்லிட்டேன் முக்கியமான பிரச்சனை இதுதான் சரியம்மா வா இப்போ என்னடா நான் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வந்தாங்க என்ன பிரச்சனைனா அங்கே வந்து ஒரு மாதிரி இங்கே ஒரு மாதிரி வெளியில் கடை போட்டால் உண்மையாக ஜனங்கள் முழு பேர் ஆயிடும் மட்பாண்ட கடைகள் அது எல்லாம் இருக்குது பிஸ்னஸ் சங்கிரமம் ஆட்கள் கூட என்ன சந்தைக்கு என்ன காரணம் இப்போ இந்த கண்டிப்பான கடை கிட்டத்தட்ட 15 வருஷமாச்சு 30 லட்சம் தான் கடை நாங்கள் 30 லட்சம் ஆறு சனங்களும் இல்லைத்தான் நீங்க ஒரு ஜோடி போய்க்கிறாங்க சனம் பார்த்துட்டு சொல்கிறேன் என்ன நடந்தான்னு தெரியும் அப்போ சனம் வரையிலன்னு சொன்னால் நட்டம்தான் நான் இப்போ இந்த 15 வருஷத்துல 30 லட்சம் தான் கடன்காரன் கடையை விட்டு ஒரு அளவுக்கு வந்துட்டு நீங்கள் அப்போலேருந்து வச்சுக்கிறீங்களா 2 வருஷத்துக்கு ஒரு ஆளுக்கு மீனையில் ஆயிடுச்சு எல்லா சந்தேகக்காரர்கள் எல்லாரையும் கூட பிடிக்காத விட்டான் சந்தேக ஆவரங்களை என்ன இதுக்கு வரி 5000 கட்டு கடையை பூட்ட நிற்கிறாங்க என்ன சட்டம் இயக்கத்தில் கட்டுப்பாட்டு குடிய ஒரு நாளும் சொன்னதில்ல கடையை பூட்ட போகிறோம் இவங்க அப்படி இல்லை அதுக்காக நாங்கள் பிரதேச குற்றஞ்செலுத்தையில் ஒரு நாங்கள் கட்டாகிறதுக்கு காரணம் என்ன பிஸ்னஸ் இல்லாதால அவ்வளோத்தையும் கொண்டு வடிகளை விட்டால் மீன் வியாபாரம் மரக்கறி வியாபாரம் சகலத்தையும் கொண்டு வெளியில் போட்டால் இங்கே யாருண்டா வாரம் வெளியிலேருந்து அங்கே இப்படிலாம் ரோட்டு வடியை போட்டு வியாபாரம் இப்போ மீன் இல்லையா மீன் சந்தை இல்லையோ எல்லாம் இதாக செய்கிறாங்களா எங்கள் வடியில் இல்லை அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா சரி மரக்கறிக்கு அப்படி இல்லை சகல சாமானும் படி இல்லை அப்போ பிரசவன் காசு கட்ட விட்டால் கடையை துறப்பை கொண்டு வச்சு கடையை போட்டிட்டோம் அதுக்கு நாங்கள் அவையில குற்றம் சொல்லலாம் எங்களுக்கு வியாபாரம் இல்லாத பிரச்சனைக்கு தான் நாங்கள் அந்த காசு கட்டையில் தடுமாறி கொண்டு நிற்கிறோம் இது நாங்கள் இனி ஜனாதிபதி மட்டத்துக்கு நாங்கள் போவோம் இந்த மாற்றம் இல்லை எழுதி கருது அனுப்போம் நாங்கள் எவ்வளோ காலமாக நடக்குது இப்படி எவ்வளோ காலமாக நடக்குது இப்போ 4-5 வருஷம் அப்படி தான் போய்க்கொண்டு ஏன்னா நாங்கள் 3 வருஷத்துக்கு வேகம் கூட செந்தளி எங்களுக்கு வேதனை தாங்கலாம் எடுத்து இந்த கடையெல்லாம் தூக்கு பிடிச்சாகும் இது ஒரு ஒன்றும் செய்ய வழி இல்லை பாருங்க அங்காலையும் அப்படி தான் சொல்லிக்கிறேன் நான் பஞ்சாயத்தில் தான் சொல்கிறேன் நிறைய பேர் அப்படி தான் கடையில் தூக்கு பிடிச்சாங்க கட்டம் தானே இப்போ நாங்கள் இங்கே வந்துருக்கோம் சும்மா நம்பரைக்கு நிறைய கடையில் வழியில எல்லாம் வச்சுக்கணும் கொஞ்சம் கட்டுப்பாடு கொண்டு வரேன்னா ஒரு கட்டுப்பாடுன்னு கொண்டதாயிட்டு மேலாக கட்டத்துக்கு நாங்கள் கடிதம் ஜனாதிபதிக்கு எழுதி வச்சு கொடுத்தா ஜாவும் இதைத்தான் நான் சொல்ல முடியும் சரி ஐயா மன்னிக்கணும் நீங்கள் பப்ளிக்காக போகணும் நிலவரம் மோசமாகி கொண்டு போகுது